அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மகிமையான மாற்றங்களின் மாதமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமையான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளிலும் அவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அன்னாளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டார்கள். என்ன அடையாளம்னா, அன்னாள் ஒரு மலடி. ஏன்னா வசனமே என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அதுக்கப்புறம் போட்டிருக்கு, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அப்ப அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவளை மலடி என்று சொல்லி அவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஹோப்பே இல்லை, நம்பிக்கையே இல்லை. கணவன் என்ன பண்ணிட்டாரு, நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன், இனி அதுல உனக்கு உன்னால செய்ய முடியாது, பட் ஓகே, நான் உன்னை கட்டாயப்படுத்தல அல்லது உன்னை காயப்படுத்த மாட்டேன், என் வார்த்தைகளினால நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஒரு அன்பு கிடைக்குது. ஆனாலும் கணவனுக்கு என்னன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. சில நேரம் பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம மேல உள்ள அந்த நம்பிக்கை போயிடும். ஓகே, அவன் இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் மகிமையான மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன். ஆமென். வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1 கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அருமையானவர்களை, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நினைவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். வசனம் போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். வெகு சில நாளிலே உங்களுடைய அற்புதம் வரப்போகிறது. வெகு சில நாளிலே இந்த மகிமையான மாற்றம் வரப்போகிறது. அவன் சாமுவேல் பாருங்க, கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறான். அவன் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஏன் சில நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவள் அவரிடத்துல கேட்ட காரியம் அப்படிப்பட்டது. ஆமென். ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாசம் ஆகுது பாருங்க. சில நேரம் உங்க ஆசீர்வாதம் தாமதிக்கிறதுக்கு காரணம் அது ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமென். அது ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஆமென். அப்ப நீங்க கர்த்தரிடத்துல கேட்கிற காரியம் அவ்வளவு பெரிது. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியங்கள் பெரிது. அதனால்தான் சில நேரம் தாமதங்கள் உண்டாகிறது. இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், வெகு சில நாட்களிலே மகிமையான மாற்றத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சூழ்நிலைகளிலும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது துவங்கிவிட்டது ஆவியின் மண்டலத்திலே. அது இந்த இயற்கை உலகத்திலே வெளிப்படுவதற்கு வெகு சில நாட்கள் தான். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையை தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன். ஆமென். எனவே உங்க அடையாளத்தையே கர்த்தர் மாற்றி போட போகிறார். அந்நாளின் அடையாளத்தை மாற்றி போட்டார் என்று சொல்லுகிறார். உன்னுடைய அடையாளத்தை நான் மாற்றி போடுவேன். உலகம் உன்னை இப்படிதான் சொல்லிட்டு இருக்க, ஒரு அடையாளத்தை வச்சு அந்த அடையாளத்தை நான் மாற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி, எந்த உலகம் உங்களை தரை குறைவாய் தலை குனிய வச்சுச்சோ அந்த உலகத்தின் முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். நீங்கள் பெறப்போகிறது மிகவும் பெரியது. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அடையாளம் மாறப்போகிறது. மகிமையான மாற்றம் வரப்போகிறது. கர்த்தருக்கு என்று பெரிய சாட்சியாய் அந்த அற்புதம் இருக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்